உன்னதமான தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே கூட்டி சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கப்பட்டு வருகிற நாகப்பட்டினம் பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, தேவனுடைய பிரதான ஒரு இரக்கம், தயவு, பரிசுத்தவான்கள் மத்தியில உன்னதமான சத்திய வார்த்தைகளை பேசும்படி அடியானுக்கு தேவன் கிருபை பாராட்டி இருந்த இந்த நல் வாய்ப்புகளுக்கு மீண்டுமாக பிதாவாகி தேவனுக்கு நான் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெகு நாட்களுக்கு பின்பதாக இந்த அன்பு முகங்களை பார்க்கும்படி தேவன் அருமையான ஒரு கிருபை தந்து, விசேஷமாக இந்த நாகப்பட்டினத்துல கிறிஸ்துவின் சரீரங்கங்களாய் காணப்படக்கூடிய உங்களோடு இணைந்து தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் சத்திய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் கொடுத்துட்ட அந்த மட்டில்லாத கிருபைகளுக்கு இந்த வருடத்துடைய புதிய நாட்கள்ல கூட நான் மீண்டுமாக நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடியானுடைய அன்பு வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, அநேக சகோதரிய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சுமந்து வந்து கொண்டிருக்கிறேன். திருச்சி பட்டணத்தார் அனைத்து சகோதரருடைய அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் குறிப்பாக சில சகோதரர் தனிப்பட்ட முறையில ரொம்ப அன்பா கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அன்புக்கு சகோதரர் டேவிட் மற்றும் லாசர், பாக்கியராஜ், திருச்சி பட்டணத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதரர்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, தூரதேசமாய் பட்டணமாய் காணப்படக்கூடிய தூத்துக்குடி எக்லிஷியா சகோதரர் ஆல்வி, நாகர்கோயில் உள்ள எக்லிஷியால உள்ள சகோதரர்கள் பிரபு, நம்ம தென்காசி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ராஜு, சென்னை ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ஜார்ஜ், தானிப்பேட்டை ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ஷெல்வின் அவர்கள்லாம் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை, ஊட்டி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் மோசஸ் மற்றும் துரை அவர்கள் அன்பு வாழ்த்துக்களை கூறும்படியாக அன்பாக கேட்டுக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் கோத்தகிரி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ஜான் மற்றும் இங்க நம்ம செல்லத்துறை ஐயா அவர்கள் கூட அந்த அன்பு வாழ்த்துக்களை எங்க கூறும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் அறிவித்தவனமாக நம்ம பாடத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். நம்ம ஆராதனுடைய ஆரம்ப பகுதியில வாசித்த வசனங்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா மத்திய 28ஆம் அதிகாரத்துல இங்க வாசிச்சாங்க. நம் கூட சகோதரர் பாடத்தின் தலைப்பு அறிவித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம், ரீப்பிர் நம்பர் 3374. இதுதான் பாடத்தினுடைய ஆதாரமாய் தலைப்பாக காணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல பக்கம் 712 இருக்குது. இந்த பாடத்தினுடைய மையமே என்ன அப்படின்னா, அந்த பாடத்தினுடைய தலைப்பு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம். சகோதரர் இந்த பாடத்தை தன் காலத்துல எழுதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆரம்பத்திலே இந்த பாடத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நமது கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அறியாம காணப்படுறாங்க. சகோதரர் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது, இன்னைக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்துட்டாலும் வெகு சிலரே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறாங்க என்று இப்படியாக பாடத்தை ஆரம்பிக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துல முழுமையா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம். இந்த ரீப்ரிண்ட்ல கிட்டத்தட்ட 13 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயமா அது முழுசா ஆராயணும் அப்படின்னா நிச்சயமா நாட்கள் நமக்கு போதாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த தினத்துல கிறிஸ்துவனுடைய அந்த புண்ணியத்தை புசிப்பதற்கு நம்ம எவ்வளவு நாள் காத்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? கூட்டி பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 11 கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 101 நாட்கள் உங்களுக்கு வரும். அப்படின்னா உயிர்த்தெழுதலை மட்டும் ஒரே நாள்ல நம்ம பார்த்து முடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. அன்புக்குரிய சகோதரர், எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் முக்கியமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலும் முக்கியம் என்பதை இந்த பாடத்துல கொடுக்குறாங்க. அதனால சில பகுதியை மட்டும் நாம் பார்த்து இந்த பாடத்தை இந்த நாள் நாம் நிறைவு செய்யலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாசிக்கலாம். ஆதார வசனம் மத்தேயு
28ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆம் அன்புக்குரிய சகோதரர், இந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக தன்னையே ஈடுபலியாக கொடுத்து, ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று சொல்லி என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிந்தது என்று வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தன்னுடைய ஜீவனை கொடுத்த பிற்பாடு நடந்த காரியம், அவருடைய சரீரத்தை எடுத்து அங்கே ஐஸ்வர்யமானாய் காணப்படக்கூடிய யோசிப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கம் பண்ணக்கூடிய நாள் என்ன நாளாய் காணப்படுகிறது அப்படின்னா, யூதர்களுடைய வழக்கத்தின்படி பார்க்கும்போது பெரிய ஓய்வு நாளாக காணப்படுகிறது, அடுத்த நாளாக. அப்ப அதனால என்ன பண்றாங்க, சீக்கிரமாகவே அந்த சரீரத்தை போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடக்கம் பண்றாங்க. அப்போ ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது என்பதனால அவருடைய சீசர்கள் மற்றும் சீசிகள் எல்லாம் அவருடைய கல்லறைக்கு போகல. அடுத்த நாள் விழுந்து வருகையில சீசர்களை காட்டணும் யார் முந்தி போறாங்க அப்படின்னா சீசிகள், அவரோடு கூட நெருக்கமா இருந்த அந்த சகோதரிகள் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த அன்பினால, நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியினாலதான் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா தலையிலும் பாதங்களிலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ப. அப்ப அந்த அடிப்படையில கிறிஸ்துவின் பால் அன்பினால கொண்ட அன்பினால, ஆண்டவர் மேல் வைத்த அன்பினால அந்த சீசிகள் முன்பு ஓடி ஆண்டவருக்கு அவர்களுடைய வழக்கத்தின்படி சுகந்த வர்க்கம் இட்டு வாசனை திரவியம் போட வேண்டும் என்று சொல்லி அவங்க வர்றாங்க. ஆனா அவங்க வரும்போது பேசிக்கொள்றாங்க, கல்லு பெரிய கல்லை போட்டு அடைச்சிருப்பாங்களே, அது எப்படி நகர்த்துறது, யாராவது ஒரு சகோதரர் கூட்டிட்டு வந்திருந்தா எளிமையா நவுத்திட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அந்த சுகந்த வர்க்கம் இட்டிருக்கலாமே என்று பேசிக்கொண்டு வராங்க. ஆனா அந்த கல்லறை பக்கத்துல வந்தோன்னு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தேவ தூதர்கள் அவரோட பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்க. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய மனவாட்டி வகுப்பாராகிய நாம் கூட அன்று சகோதரிகளுக்கு எப்படி அந்த காரியங்கள் வெளிப்பட்டதோ, அந்த உயிர்த்தலுடைய முக்கியத்துவத்தை அந்த சூழ்நிலைகளை முத அறிந்தது அந்த சகோதரிகள் தான் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த வார்த்தையை கூட யாருக்கு தான் மிக முக்கியமா தெரியும்னா 11 அப்போஸ்தலருக்கு தான் தெரியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்தவர். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஜீவிய நாட்களை மரணத்திற்கு முன்பதாக பார்க்காத ஒருவர் அப்போஸ்தலர் பவுல் கூட இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். ஆமன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் யார் தான் அதிகமா பேசியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பேதுருவை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் யூதாவை காட்டிலும் அப்போஸ்தலர் பவுல் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய வார்த்தைகளை அவர் பேசி இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. யோவானை காட்டிலும் அங்கே அப்போஸ்தலர் பவுல் அதிக வார்த்தைகளை அங்கே அவர் பேசி இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைகள் வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணராம இருக்கிறாங்க, அறியாம இருக்கிறாங்க என்று சகோதரர் பாடத்துல அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா சகோதரிய அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையில கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு முக்கியமா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கியமா? ஒருவேளை கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை எனில், ஒருவேளை இப்ப ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கிறிஸ்தவர் கேட்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கியமா,
ஒருவேளை கிறிஸ்து உயிர் தெழல அப்படின்னு கேட்பாங்க. ஒருவர் கேட்பாருன்னா, நாமல்ல, நமக்கு முன்பதாகவே அப்போஸ்தலன் பவுல் நிறைய வார்த்தைகளை அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க பேசி சென்றிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தையை ஒருவேளை அப்போஸ்தலன் பவுல்கிட்ட கேட்டா அவர் சொல்வாரு, லிஸ்டா அநேக வார்த்தைகள் அவர் சொல்வாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கிற பொதுவான கிறிஸ்தவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்பார்களானால் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறபடினால் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, முதல்ல நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலருடைய வார்த்தையை முதல்ல போய் என்ன பண்ணுங்க, தெளிவா படிங்க. அப்போஸ்தலர்கள் தெளிவா எழுதியிருக்கிறாங்க கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஒருவேளை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எங்கள் பிரசங்கமே விருதா. அது மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த அந்த நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும் விருதா என்று அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்துவனுடைய பின்னடியார்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய மத போதகர்கள் கூட கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய உண்மைத்தன்மைய, அதில் இருக்கக்கூடிய சரியான உண்மைத்தன்மைய புரிந்து கொள்ளாம அவங்க திரளாய் காணப்படுறாங்க. இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துல நீங்க என்னீங்க அப்படின்னா, உண்மை சத்தியத்தை உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலர். அன்புக்குரிய சகோதர சகோதரிய, அந்த வெகு சிலருக்குள்ள நாமும் அங்க இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் வெகு சிலர், அந்த வெகு சிலர்ல நாமும் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் கிறிஸ்தவ மத போதகர்கள் என்றும் மிக பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டி அநேக எண்ணிக்கைகளை கொண்ட மக்களை கொண்ட தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய உண்மைத்தன்மைய அவங்க புரிந்து கொள்ளல. ஏன் இது அவர்களால இப்படின்னு புரிந்து கொள்ள முடியாம இருக்கு என்று பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் சுவிசேஷ யுகத்துல இருண்ட காலங்கள் என்று ஒரு காலங்கள் காணப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கோதுமையை விதைக்கக்கூடிய ஒரு உவமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் கோதுமையை விதைத்தார். விதைத்த பின்பு அவர் வீட்டுக்கு போய் என்ன தூங்கிட்டாரு. காலையில வந்து பார்த்தா அது என்ன இருக்குன்னா, அது களைகள் முளைத்து இருக்கிறது. உடனே அந்த வேலைக்காரர் சொல்றாரு, எஜமானனே நீ நல்ல விதையை தான் விதைச்சீங்க, ஆனா இங்க களைகள் வளர்ந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த எஜமான் சொல்றாரு, சத்ரு இதை செய்தான். உடனே அந்த வேலைக்காரர் கொடுக்குற நபை புடுங்கேட்டுமா களை என்று சொல்லும் பொழுது அங்க எஜமான் சொல்றாரு, வேண்டாம், நீ என்ன பண்ண வேணாம், நீ புடுங்கும் பொழுது உண்மை கோதுமையும் சேர்த்து நீ பிடுங்கக்கூடும், அதை வளர விடு, அறுப்பின் முடிவில முதலாவது கலையை சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு உவமையை வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த உவமையினுடைய உண்மைத்தன்மை இருண்ட காலங்களில அந்த நித்திரை அடைந்த, அதாவது தூங்கினவர்கள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் நித்திரைக்கு பின்பதாக 1ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு 2 மற்றும் 3, 4 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு போப்பு மார்க்கத்தினால அந்த இருண்ட யுகத்துல வேதாகமம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, அங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டு லத்தீன் மொழியிலே மாத்திரம் இருந்து மத போதகர்கள் மாத்திரம் வாசிக்கும்படியாக அதை வைத்திருந்து விசுவாசிகளுக்கு வெளிச்சம் கிடைக்காதபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பூட்டி போட்டுட்டாங்க. இவர்களும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்காமல் அவர்கள் பின் வருகிறவர்களையும் பிரவேசிக்காமல் குருடருக்கு குருடர் வழிகாட்ட கூடுமா என்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில அவங்க
இப்படியாக சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போட்டு விட்டார்கள் என்பதுக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த இருண்ட காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அநேக தப்பறையான, குழப்பமான, கலக்கமான தண்ணீர்களினால அந்த உபதேசங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா உண்மை தன்மையை இழக்கும்படி அங்க செஞ்சாங்க என்பதுக்குரிய சகோதர சகோதரி. அதனாலதான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அந்த இருண்ட யுகத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா மரணத்தை பற்றின காரியங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரணம் என்பது வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 146:4 அந்த வசனத்தின் உண்மையை அவங்க புரிஞ்சுக்காம மரணம் என்பது ஜீவன் நின்றுவிடும் என்பதையும் அந்நாளிலே அவன் யோசனை அழிந்து போகும் என்ற வேத வாக்கியம் தெரிவிக்கும் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் முற்றிலும் தவறிவிட்டாங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 146:4. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மரணத்தை பற்றி சொல்லுகிறது. மனிதன் மரிக்கும் பொழுது அவனுக்கு என்னன்னா அவன் மரிக்கும் பொழுது அவன் யோசனை அழிந்து போகும். ஆனா இவங்களுடைய கூற்று என்ன என்று பார்க்கும் பொழுது மாறாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மண்டலம் மரணம் என்பது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, மரித்த பின்பதாக அவங்களுடைய ஆத்மா என்ன பண்றது இல்லைன்னா அது மரிக்கிறது இல்லை. மாறா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மரித்தவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக ஜீவனோடு இருந்தாங்கல்ல, அந்த முன்னதாக இருந்த நிலையை காட்டிலும் மிகுந்த ஜீவனை உடையவராய் இருக்கிறார்கள் என்று அவங்க நம்புறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு யாரும் தெரிஞ்சதுதான். ஒரு மனிதன் இப்ப ஜீவனோடு இருக்கிறதை காட்டிலும் மரிச்சிட்டா இன்னும் அதிக வல்லமையாக இருக்கிறாங்க. நம்ம கடந்த தினத்துல கூட இந்த வார்த்தைகளை கூட நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க டிவிகள்ல பார்க்கும் பொழுது அந்த சாதாரண மனிதன் பெரிய மனிதனை போல மாறுவது போல அங்க காண்பிக்கிற அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா? அது போல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மரித்த மனிதர்கள் ஜீவனோடு இருப்பதை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உடையவர்களாக காணப்படுறாங்க. அப்படின்னா மரித்தது அவங்க சரீரம் மரிச்சிச்சு, அவங்க ஆத்மா மரிக்கல என்ற இந்த கருத்தை இந்த இருண்ட காலங்கள்ல என்ன பண்ண அப்படின்னா அது புகுத்தப்பட்டது. இந்த கருத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த கருத்தை பொறுத்தல, நமது கருத்துடைய வாழ்க்கையிலும் அது பொருத்தி பார்க்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சொல்றாங்க, அநேகர் சொல்லுகிற வழக்கம் நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னா நீங்க அங்கிட்டு போகாதீங்க, அந்த ஆவி என்ன பண்ணுவாங்க அலை. அன்புக்குரிய சகோதர சகோதரே, இதெல்லாம் நமக்கு பழக்கமான விஷயம்தான், இயல்பான விஷயம்தான். ஆனா சத்தியத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு முற்றும் மாறானது. அப்போ இந்த கருத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவிட்ட பொருத்தி பார்க்கிறாங்க அவங்களுடைய கருத்தை. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரிச்சாருல்ல, அப்ப மரிச்சாரு, அவருடைய சரீரம் மரிச்சிச்சு, அவருடைய ஆத்மா என்ன பண்ணல, மரிக்கல. அவங்களுடைய கருத்து என்னன்னா அவருடைய சரீரம் மரிச்சதுதான் ஆனா ஆத்மா மரிக்கல என்ற கருத்தை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் முன்னிருந்த நிலைமை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உடையவனாக இருக்கிறான் என்ற கருத்தை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படியாக உலக உபதேசங்களை கலப்படமான ஒரு காரியங்களை சத்தியம் என்று அவர் நினைத்து கொண்டு அவங்க மனிதர்களுக்கும் பொருத்துறாங்க, கிறிஸ்துவுக்கும் பொருத்தி பார்க்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருவேளை இப்படி பொருத்துனா இது பொருந்துமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் இது பொருந்தாது என்கிறார். 1 கொரிந்தியர் 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒப்புவித்த பிரதான ஒரு விஷயம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இது எந்த அர்த்தம் குறிக்குது? சிலுவையில் அவர் என்ன பண்றாரு, தன் ஜீவனை விட்டார், மரித்தார். இரண்டாவது 15 நாள்ல அடக்கம் பண்ணப்பட்டார். அப்ப அவர் ஜீவ நிலையில இருந்தாரா?
இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியம் சொல்கிறது, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் அவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய உண்மை தன்மை இன்று காணப்படக்கூடிய பொதுவான கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையினுடைய உண்மையை அவங்க காக்கல. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் இயேசு மரித்த போது அவர் உயிரோடு தான் இருந்தார் என்றும் 3ஆம் நாளில் நடந்திட்ட உயிர்த்தெழுதலானது ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய உயிர்த்தெழுதலாக காணப்படாமல் மாறாக அவருடைய மரித்து போன சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதல் என்று எண்ணம் கொள்ளுகிறார்கள். பாருங்க, எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அவங்க இன்னைக்கு ஒரு கேஷுவலா அதை செஞ்சுட்டு போறாங்க. அதை பிரிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சாருங்க, ஆனா அவருடைய ஆத்மா மரிக்கல. அப்ப உயிரோட வந்தாரு எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அவர் ஏற்கனவே அவர் சரீரம் மரிச்சு கிடந்துச்சுல, செத்து கிடந்துச்சுல, அது உயிரோட வந்துச்சு. அன்புக்குரிய சகோதர கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இந்த வார்த்தையில தேவன் சித்தமா நீங்க வீட்டுக்கு போய் மீண்டும் மீண்டும் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல நாம இப்படிதான் இருந்தோம், தெரியாமலே இருந்தோம். பண்டிகை கிறிஸ்தவர்களா இருந்தோம், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களா இருந்தோம், சண்டே கிறிஸ்டின்ஸா இருந்தோம், அது மாத்திரமல்ல ஈஸ்டர் கிறிஸ்டின்ஸா இருந்தோம். எப்படி என்ன பண்றாங்க இன்னைக்கு? அப்படியே கொண்டாந்தாங்க, முட்டையை கொண்டாந்தாங்க, ஈஸ்டரை கொண்டாந்தாங்க. அதாவது பஸ்கா அப்படின்னா புளிப்பு இருக்கக்கூடாதுதான். நம்ம வீட்லயே நம்ம செஞ்சிருக்கிறோம். பெரிய அண்டால தண்ணியை போட்டு அது ஒரு ஈஸ்டை போட்டு அது மொத்தமா ஒரு குளிக்க வச்சு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யோசிச்சு பார்ப்போம். நம்மளாம் மறந்துட்டோம் நிறைய விஷயங்களை, நிறைய தாண்டி வந்துட்டோம். பாருங்க, ஒரு காலத்துல நாம் கூட அங்கதான் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உண்மை கிறிஸ்துவனுடைய மரணத்துடைய உண்மை தெரியல, அவருடைய உயிர்த்தலுடைய உண்மை தெரியாம இருந்தோம். அதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் உயிர்த்தது என்ன உயிர்த்ததுன்னா, அங்க செத்த சரீரம் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அது உயிரோட வந்துச்சுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய காரியங்களை நம்ம இதுல பேசலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப இயேசு கிறிஸ்துடைய 3ஆம் நாளில் நடந்துட்ட உயிர்த்தெழுதலானது ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய உயிர்த்தெழுதலாக காணப்படாமல், ஆக மரிச்சாதானங்க அவருக்கு ஜீவன் கொடுக்கணும். அவர் ஏற்கனவே அதாவது சரீரம் தான் மரிச்சிச்சு, ஆத்மா மரிக்கல. அப்ப உயிர்த்தெழுதுன்னா இந்த மரிச்ச சரீரம் கிடந்துச்சு பாருங்க, அது உயிரோட வந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாறா அவருடைய மரித்து போன சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதல் என்று அவங்க எண்ணம் கொள்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நமக்கு தெரியும். இருண்ட காலங்கள்ல நடந்துட்ட, இருண்ட யுகத்தில் நடந்துட்ட அநேக விதமான தப்பறைகள், குழப்பங்கள் அப்பதான் பிறஞ்சிச்சு. என்னன்னா, நித்திய வேதனை ஸ்தலம். நீ தப்பு பண்ணிட்டியா, திருடிட்டியா, என்ன நடக்கும் உனக்கு? நித்திய நரகத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த கைய இன்னைக்கு இருக்கிற போங்க டிபிஎம் சபையில நீ சென்ட் அடிச்சியா, ஓ நரகத்துல தக தக தகன்னு என்னென்ன மக்களுக்கு எந்தெந்த நல் வழியை படுத்தணுமோ, நகை போட்டியா, உன் காதுல பெரிய ஈயத்தை தடுத்து தொங்க விடுவாங்க. நீ என்னென்ன தவறு பண்ணையோ அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை லிஸ்ட் போட்டு இந்து புராணங்கள்ல சொல்றாங்கல்ல, அது மாதிரி லிஸ்ட் போட்டு நீ என்னென்ன தப்பு பண்றியோ, எந்தெந்த அவயங்கள்ல நீ தப்பு பண்றியோ அந்தந்த அவயங்களுக்கு தண்டனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித ஆத்துமா சாகாது. உத்தரிக்க ஸ்தலம் நரகம்னு ஒண்ணு இருக்கு, பரலோகம் மோட்சம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு நடுவுல என்ன இருக்குது? உத்தரிக்க ஸ்தலம். அது என்ன உத்தரிக்க ஸ்தலம்? பாதி நன்மை செஞ்சு பாதி தீமை செஞ்சு. அப்போ கொஞ்சம் நன்மை செஞ்சா எங்க இருப்பாங்க? உத்தரிக்க ஸ்தலத்துல. அப்ப கல்ற திருநாள அன்னைக்கு பூசை வச்சா என்ன இருந்தது? இந்த உத்தரிக்க ஸ்தலத்துல இருக்கிற இந்த ஆத்துமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லணுமா அப்படின்னா சொல்லித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அப்பதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரியும். உலகத்திலே சொல்றாங்க, தண்டனைகள் கடுமையா இருந்தால்தான் என்னவா மக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க, குற்றம் குறையுமா. அதுக்காக இது சொல்ல வரல. சொல்ல இன்னைக்கு எவ்வளவு தவறுகள்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் மக்கள் வராங்க திருவிழான்னு லிஸ்ட் போட்டு பேப்பர்ல பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற பொதுவான புறஜாதி மக்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வெறுங்கால நடக்கிறாங்க.
அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர்களும் பக்தி என்ற பெயர்ல செய்றாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களை உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவங்க நம்மள சொல்றாங்க. நம்மளே இல்ல, பொதுவான பெயர் சபை கிறிஸ்தவரை பார்த்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, தாய் சபை சொல்றாங்க, ஓ நேத்து பேஞ்ச மலையில பேஞ்சு பூத்த காலா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயங்கள், அங்க வசனம் சொல்ற மாதிரி பெரியவனும் குனிகிறான் சிறியவனும் குனிகிறான்ற பொழுது கலெக்டர் போறாங்க, IAS IPS அங்க போய் என்ன பண்றாங்க, இதே கிறிஸ்தவத்துல இருக்கு. அவங்கள காட்டிலும் இன்றைக்கு நம்ம இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய ஆவியிலே நாம் இதை புரிந்து கொள்கிறோம். அப்போ பவுல் சொல்றாரு, வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார். சங்கீதம் 146:4 அவர் மரித்தார். அப்போ வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதிலே 28:6 வாசிக்கலாம். 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அங்கே தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உண்மை. அவர் அங்க இல்லை, அவர் தாம் சொன்னபடியே என்ன பண்ணாம உயிர்த்தெழுந்தார். இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன நம்ம பார்த்துட்டோம். இருண்ட யுகங்களில சீர்திருத்தவாதிகளால சில வெளிச்சங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. சில வெளிச்சங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த வெளிச்சத்தில அவங்க என்ன பண்றாங்க, நின்றுட்டாங்க. அதுக்கு மேல வளர்ச்சி அடையல. அந்த சீர்திருத்தவாதிகளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட தப்பறையான கொள்கையில வேத வாக்கியங்களுடைய காரியங்களை அவங்க புரட்டி, இப்படி அவங்க இன்றைய நவீன உலகத்தாருடைய மனங்கள் இல்ல. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர் அன்னைக்கு மாத்திரமல்ல, இருண்ட காலங்களில மாத்திரமல்ல, 18ஆம் நூற்றாண்டு இல்ல, இன்னைக்கும் இன்றைய நவீன உலகத்தாருடைய கிறிஸ்தவ மனங்களிலும் இந்த சிந்தனை ஒட்டி வைக்கப்பட்டதான தவறான உபதேசங்கள் அந்த குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. பெரும்பாலான கிறிஸ்தவர்களால உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. அவங்க கேட்கிறாங்க சில வார்த்தைகளை, ஒருவேளை இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழவில்லை என இதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அநேக விதமான பதில் நமக்கு அங்க கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போஸ்தலன் பவுல் வாசிக்கலாம் 15-12. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் இப்படி சொல்லலாம். நம்ம கேள்வி கேட்கிறோம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மீண்டும் மீண்டும் பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, ஏன்பா எழுந்திருக்கல என்றது போலவே அந்த நோக்கத்துல சொல்றீங்க. வாசிக்கும் பொழுது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லணும். கருத்து மாறுது. இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புறாங்க, ஆனா அதுல இருக்கிற உண்மைய அவங்க புரிஞ்சிக்கல. அதோடைய உண்மை தன்மைய, நியாயத்தை அவங்க புரிஞ்சிக்காம தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை என்ன வார்த்தை பேசப்படுது அப்படின்னா, கொரிந்தியர் சொல்றாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லுகிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க என்ன கேட்கிறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தை என்ன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ல உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர்கள் யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ண, உயிர்த்தெழுதலை நம்புறவங்கள தான் இருப்பாங்க. ஒருவேளை இது உண்மைத்தன்மையை நம்பாதவங்களா வேணா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கொரிந்து சபையில அப்படி இருக்கிறாங்க. கொரிந்து சபையில மாற்றும் இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களிலும் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர் இருந்தாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துல யார் இருந்தா?
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்கள் ஜனங்கள் மத்தியில இருந்த பொழுது அவர் பார்க்க அழகா இருந்தார். ஏன்? பரிபூர்ண மனிதர். அவர் மாதிரி அழகாவே இருக்க முடியாத அளவுக்கு என்று சொல்லுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அறிவாயிருந்தார், ஞானமாயிருந்தார், தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். இப்படி ஒருத்தர் இருந்தா மக்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் நல்ல டேலண்டடான பர்சன் இருந்தார் அப்படின்னா யாரோட இருக்குன்னு நினைப்பாங்கன்னா நம்மளோட இருக்குன்னு நினைப்பாங்க. அது மாதிரிதான் யூதர்கள் அன்னைக்கு நினைச்சாங்க. நல்ல டேலண்டா இருக்காரு, நம்ம பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அவங்க எங்கதான் போறாரு? பாவிகள்லையும். நமக்கு யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோம் அவங்களோட தான் அவர் கலக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணணும்? எப்படியாவது வார்த்தையில சிக்க வச்சு ஒண்ணு நம்ம சைட்ல வரணும், இல்லாட்டி அவர் என்ன பண்ணிடணும்? கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அநேக விதமான மனிதர்களை அவர்களை அனுப்பி அநேக விதமான கேள்விகள் என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிறப்ப, அதாவது பெரிய பெரிய ஞானிகளை அனுப்பி கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஒரு போலதான் இந்த விஷயம் நடக்குது. சதுசேயரை அனுப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். அப்ப உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? யாவரும் அறிந்த ஒரு விஷயம் தான், சொன்னா டக்குன்னு நம்ம ஞாபகம் வந்துடும். அவங்க என்ன சொல்றாங்க? எங்க சகோதரர்கள ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல மூத்த சகோதரனுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து அந்த சகோதரனுக்கு குழந்தை இல்ல, அந்த சகோதரன் இறந்துட்டாரு. மோசே சொன்னாரு உபாகமம் 25:5, ஒருவேளை ஒரு குடும்பத்துல இருக்கிற மூத்த சகோதரனுக்கு திருமணம் ஆகி அவன் மனைவிக்கு சந்தானம் இல்லைன்னா மரிச்சு போயிட்டாருன்னா அவனுடைய சகோதரனை என்ன பண்ணுங்க? நீங்க திருமணம் பண்ணி வைத்து சந்தானம் உண்டாகும்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னபடி நாங்க என்ன பண்ணோம்? அந்த 7 சகோதரருக்கும் அப்படி செஞ்சோம். மூத்த சகோதரன் மரித்தனால இளைய சகோதரனுக்கு திருமணம் பண்ணி வச்சோம். அவருக்கும் சந்தானம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, அவரும் மரிச்சிட்டாரு. சரி, அவர் தான் மரிச்சிட்டாருன்னு அடுத்த சகோதரனுக்கு திருமணம் பண்ணி வச்சோம், அவருக்கும் பிள்ளை இல்ல. இப்படி 7 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சோம். கடைசியான சகோதரனுக்கும் என்ன இல்ல? பிள்ளை இல்ல, மரித்து போய். கடைசியா அந்த பெண்ணும் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. ஆண்டவரே, கதை சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்றீங்கல்ல, உயிர்த்தெழுதல்ல அந்த 7 புருஷர் வருவாங்க, இந்த மனைவியும் வருவாங்க. உயிர்த்தெழுதல்ல இந்த மனைவி யார கட்டிக்குவாங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கேள்வி சிக்கலா இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளே கேட்டா என்ன சொல்லுவோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், 27வது வசனம் வாசிக்கலாம். 22:27. மத்திய 22:27. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். 28. ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? வீட்டுறதுக்கு அப்புறம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நல்லா புரிஞ்சுக்குவோம். நாம் கூட உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை, உயிர்த்தெழுதலுடைய தன்மைய, அடிப்படைய தெரிஞ்சுக்கலன்னா நாமும் இப்படிப்பட்ட ஞானவான்களுடைய கேள்வியில சிக்கி தலையை சொரிஞ்சிட்டு வந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்றார், வாசிக்கணும் தொடர்ச்சியாக 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? 53 கிளாஸை எடுத்துட்டு வந்துருவோம். ஆண்டவர் இங்க என்ன பண்ணல? அதை செய்யவே இல்லை. நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். கேள்வியை கேட்கறீங்க, நீங்க 53 கிளாஸை கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன பண்ணலன்னா, அதுக்கு என்ன சொல்றாரு? இயேசு அவருக்கு பிரதித்தமா, எப்பா நல்ல கேள்வி கேட்கறீங்க, ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பெண்ணம் கொண்டு பேசுறீங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கதை விடுறாங்க.
அவரை பேச்சில் சிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஒரு டிராமா ஜோடிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்று நான் கருது. இப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க தேவனுடைய வல்லமையும் வேத வாக்கியமும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சதுசேயரையும் பரிசேயரையும் பற்றி அதே போல அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மருத்துவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திட்ட காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்கள் சதுசேயர் காணப்பட்டாங்க. உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பிக்கை கூடைய அங்க பரிசேயர்கள் அங்க காணப்பட்டாங்க. இதை அறிஞ்சுதான் அப்போஸ்தலர் பவுல் அங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு அங்க செயல்படுறாரு. 2 வகுப்பார் காணப்படுறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் சொன்னாரு. உடனே சொல்றாரு, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமா இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபயம் விடுறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பரிசேயர் கூட்டம், ஓ நம்மாலியா இவரு, நம்மால புடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சுக்கிட்டு அப்போஸ்தலர் பவுலுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சம்பவம் அங்க நடைபெற்றதா காணப்படும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த விஷயத்துல அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுலின் நாட்களும் சரி, அதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்களும் சரி, உயிர்த்தெழுதல் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், அது சதுசேயர் வகுப்பாராய் காணப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பார் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்த உயிர்த்தெழுதலை பத்தி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களை என்ன பண்ணீங்க, தவறாக புரிந்து கொண்டிருக்கீங்க. தேவனுடைய வல்லமை நீங்க தவறா புரிஞ்சு. வாசிக்கலாம் தொடர்ச்சியான வசனம், மத்திய 22, 30, 31, 32 வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஆமன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்மில் கூட நாம் ஒரு காலத்துல நானும் இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை அறியாதவனா தான் இருந்தேன். நீங்கள் கூட உங்களுக்கு தனிப்பட்ட விதங்கள்ல இந்த உயிர்த்தெழுதலுடைய காரியங்களை இன்னைக்கு நம்ம சிறு பாடமா தான் பார்க்க போகிறோம். இதை பத்தி நிறைய தேடுங்க, நிறைய படிங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. பேச இது சமயம் இல்லை. அப்போ அந்த அடிப்பில் அன்புக்குரிய சகோதரர் நிறைய நம்ம, ஏன்னா அவருடைய பாடு மரணம் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல்ல நம்ம சரியான விசுவாசம் வைத்தாதான் நமக்கு கூட அந்த உயிர்த்தெழுதலுடைய காரியம் அங்கு நேரிடக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த அடிப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதில் கொடுத்தாரு, எப்பா உயிர்த்தெழுதல்ல கொள்வினையும் இல்ல, கொடுப்பனையும் இல்ல. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி பைபிள்ல படிக்கல, வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல தோராவில படிக்கலையா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இதனுடைய தார்மீகத்தை பின்னாடி நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் மரித்தோருடைய தேவன் இல்லப்பா. அதாவது மரணத்தோடு முடிய போறது இல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு என்று அன்னைக்கு சதுசேயருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னா இந்த வார்த்தையின் அடிப்படையில படிப்பினை அங்க சொல்லி சென்றார். சகோதர சகோதரி, அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அங்க மரித்தோர், அதாவது கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில் என்று பார்க்கும் பொழுது அதே 1:15 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்று மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? 13 வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இந்த இடத்துல பொதுவான வார்த்தையை பேசுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த வேதாகமத்துடைய நோக்கமே இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்பதாகவும் அநேகர் என்ன பண்ணிருக்காங்கன்னா
மரிச்சிருக்கிறாங்க. எப்படி மரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு அவங்க எல்லாம் உயிர்த்தலோட நம்பிக்கையோட தான் மரிச்சாங்க. யாக்கோபு, யோசேப்பு சொன்னார்ல, நீங்க மீட்கப்படுவீங்க, மீட்கப்படும் பொழுது என்னுடைய எலும்பை என்ன பண்ணுங்க, கொண்டுட்டு போங்க. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்க எங்க புதைக்கப்படணும் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க என்ன பண்ணணும், புதைக்கப்படணும் என்று அங்க முற்பிதாக்கள் விரும்பிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா 15:13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவ எழுந்திருக்கலையா? எழுந்தாரு. என்ன சொல்ல வர அப்போஸ்தலன் பவுல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் மரித்த மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால், மரித்த மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்து மரிக்கவும் பின்பு உயிர்த்தெழவும் அவசியம் இல்லையே. உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இல்லைன்னா கிறிஸ்து மரிக்கணும்னு அவசியம் இல்ல, மரித்த அவர் உயிர்த்தெழுதல் அவசியம் இல்லையே. அப்ப இயேசு ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தெழுதல்? உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கு என்பதற்காகத்தான் அவர் மரித்தார். வாசிக்கலாம் 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆமன்புரிய சகோதர சகோதரே, மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, தயவு செய்து உயிர்த்தெழுதல் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உயிர்த்தெழுதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நாங்க பிரசங்கம் பண்ணி வேதாகமத்தை எழுதி கொடுத்த மாதிரி புதிய ஏற்பாடு பிரசங்கம் விருதா, அதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, விசுவாசம் அதுவும் விருதா என்று சொல்ற. வாசிக்கலாம் 10வது வசனம். மன்னிக்கணும், இந்த விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் ஏன் சொல்லி வருகிறார் என்று பார்க்கும்போது இது 17 படிச்சுட்டு வரும். முதல்ல இருந்து பார்க்கலாம். முதல்ல இருந்து 1 கொரிந்தியர் 15:1-10 வசனம் வாசிக்கலாம். மிக தெளிவாக பேசுகிற அப்போஸ்தலன் பவுல். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-10 வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒருவேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனத்துல ஃபுல்லா சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை சொல்லிட்டு அப்பதான் திருப்பி வராரு. எல்லாவரையும் சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவ்வளவு விஷயம் எழுதப்பட்டிருக்கே, சொல்லப்பட்டிருக்கே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, அப்படி இருந்தும் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களில் சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சிலர் சொல்லலாம் என்று அங்க அப்போஸ்தலன் பவுல் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை பேசுறது. மிக முக்கியமாக 33:77 உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் எவ்வளவு அவசியம். இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்துடைய உண்மையை அறியாம இருக்கிறாங்க என்பதுதான் சகோதரியில சொல்லுகிற ஆழமான கருத்தாக காணப்படுகிறது. அப்போ ஆகையால் அவர்களுடைய இன்னைக்கு இருக்கிற பெயர் சபையுடைய சிந்தனையில எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற பெயர் சபைன்னு ஒரு அருமையான ஒரு சிந்தனையை அவர் யோசிச்சிருக்கிறாரு, அது எழுதியிருக்கிறார். ஒருவேளை நமது ஆண்டவரின் சரீரமானது கல்லறையிலே காணப்பட்டார். வாசிச்சோம் மத்தேயு 28:6. அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்க, உயிர் திறந்துட்டார். இல்ல, அங்க சரீரம் இல்ல. அப்போ யோவான்ல வாசிக்கும் பொழுது அங்க தோட்டக்காரரை போல இருக்கிறவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, தோட்டக்காரரு, இங்க ஆண்டவருடைய சரீரத்தை காணோம், நீங்க எடுத்துக்கொண்டே வச்சீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்க சொல்றாங்க, ஒருவேளை நமது ஆண்டவரின் சரீரமானது கல்லறையிலே காணப்பட்டார். இறந்து போன சரீரம் அங்க இருந்தா என்ன? அவங்க கேட்கிறாங்க. இறந்து போன அந்த சரீரம், மரித்த நிலையில் இருக்க சரீரம் அங்க இருந்தா என்ன?
அங்க சரீரமானது கல்லறையிலே காணப்பட்டால், இதனால் நம்முடைய மரித்த அன்புக்குரியவர்களின் விஷயத்திலும் அல்லது மற்றும் நம் பிரசங்கிக்கும் விஷயத்திலும் நமது விசுவாசத்தின் விஷயத்திலும் அப்படி என்னத்தான் மாற்றங்கள் நடந்துவிடும் என்று கேட்டார். ஒருவேளை கிறிஸ்து மரிச்சார்ல, அந்த மரிச்ச சடலம் அங்கேயே இருந்துட்டா அதனால என்ன நடக்கும்? ஒருவேளை நம்முடைய பிரசங்கத்துல ஏதாவது மாற்றம் நடந்துருமா? ஒருவேளை நம்முடைய விசுவாசத்துல ஏதாவது மாற்றம் நடந்துருமா? அல்லது மரித்த நண்பர்கள் இருக்காங்கல்ல நமக்கு முன்னாடி, அவங்களுடைய ஏதாவது மாற்றம் நடந்துருமா? ஒருவேளை அங்க இருந்துட்டா? கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கான அந்த ரீபிரிண்ட் பேப்பர் எடுத்துங்க சிஸ்டர். அதுல பக்கம் 9 அதுல இதை பத்தின டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்க விடப்படல, அதுக்கான விஷயம் பக்கம் 9ல அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை. அந்த முதல் பேராவாசி சிஸ்டர். ஆணிகள் ஊடுருவப்பட்ட இயேசுவினுடைய மாம்ச சரீரத்திற்கு என்னவாயிற்று என்பதை கூறுவது நமக்கு அடுத்த காரியம் அல்ல. இவ்விஷயத்தை குறித்த காரியத்தில் அச்சரீரம் அழிவை காண்பதில்லை என்று மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கின்றதே ஒழிய மற்றபடி எதுவும் தேவனால் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த இடத்துல இவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஆணிகள் கடாவப்பட்ட அந்த சரீரம் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அது அழிவை காண்பது இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்க தவிர, அந்த சரீரத்தை நீங்க பார்ப்பீங்க அங்க இருக்கும் என்று எந்தவித ஆதாரமும் சொல்லப்படல. தொடர்ச்சியா வாசிங்க. அச்சரீரம் எங்கு இருக்கின்றது, இது பற்றியும் எங்களுக்கு தெரியாது. சகோதரர் சொல்றாரு, அதாவது 1800 வருடங்கள் பின்படி வாழ்ந்த சகோதரர் இந்த ஆராய்ச்சி விஷயத்துல சொல்றாரு, அந்த சரீரம் எங்கன்னு என்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை நீங்க கேக்குறீங்க அந்த சரீரம் அங்க இருந்தா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, அதுல என்ன விசுவாச மாற்றங்கள் ஏற்பட்ட போறோம், ஏன் அந்த சரீரம் இல்லை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா, அந்த சரீரம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு அதாவது தெரியாது. ஆனால் வாசிக்கலாம் தொடர்ச்சியா. எனினும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மோசேயின் சரீரத்தை மறைத்து வைத்தவர் இயேசுவினுடைய சரீரத்தையும் மறைத்து வைக்க வல்லவராக இருக்கின்றார். பிரிய சகோதர சகோதரிகளே, தெரியாதுதான், ஆனா நம்மள பதில் சொல்ல முடியும். நீங்க ஒருவேளை உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, பைபிளை படிச்சிருக்கீங்களா? மோசேயுடைய சரீரம் எங்க வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருச்சு இல்ல? வசனம் என்ன சொல்லுது? மோசேயுடைய சரீரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? மறைத்து வைத்தார். அப்ப மோசேயுடைய சரீரத்தை கர்த்தர் மறைத்து, தேவன் மறைத்து வைக்க முடியும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மறைத்து வைக்க தேவனால முடியும். இது எங்களுடைய பதிலாக இருக்கிறது. அடுத்து, இயேசுவினுடைய இந்த அழிக்கப்படாத சரீரமானது உலகத்திற்காக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் உண்மைக்கான சாட்சியாக எதிர்காலம் முழுவதிலும் காணப்படத்தக்கதாக தேவனால் கொண்டு வரப்படலாம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இது விசுவாச கருத்தாக சகோதரர் சொல்லுகிறார். சரீரம் இல்லதான், அழிக்கப்படல தெரியும், ஆனா அங்க இல்ல, மறைக்கப்பட்டிருக்குது. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? அது அப்படியே மறைக்கப்பட்டு போகுமா? இல்ல, ராஜ்யத்துல அது சாட்சியாக காண்பிக்கப்படும் என்பதை நாங்க நம்புறோம். இஸ்ரேலர்களால் உண்ணப்பட்ட மன்னாவானது ஓய்வு நாள் தவிர மற்ற நாட்களில் மீதி இருக்கும் பட்சத்தில் அதற்கடுத்த நாளில் அழிந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். சகோதர சகோதரி, இதையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? இன்னொரு விஷயம் சொல்றேன். யாத்திராகமத்துல மோசையின் மூலமாக மன்னா பொழியும் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சு, பொழிஞ்சிச்சு. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஓமர் எடுக்கணும். ஒரு ஓமருக்கு மேல எடுத்தா என்ன ஆயிடுது? அது புழுத்து போயிடுது, அது வீணாய் போயிடுது. ஆனா 6வது நாள் என்ன பண்றாங்க? 2 ஓமர் எடுக்கிறாங்க. என்ன ஆகல? வீணா போகல, அழியல, அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது. இது மாத்திரமல்ல, தொடர்ச்சியா இன்னுமாக மனாந்தர பிரயாணத்தின் போதான மாபெரும் அற்புதத்திற்கான ஞாபகார்த்தமாக அல்லது சாட்சியாக உடன்படிக்கை பெட்டிக்குள் பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னாவானது அழிந்து போகாமலேயே இருந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்கின்றோம். அது மாத்திரம் சாட்சி இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல வரும் வரைக்குமே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, அதாவது ஆலயம் கட்டி கொண்டு வைக்கப்படும் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன வைக்கப்படுது? ஒரு பொற்பாத்திரத்துல மண்ணா வைக்கப்படுறது. மண்ணா என்னாவே ஆகலையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வல்லமையை, வேத வாக்கியங்களை புரியாததுனாலே
சதுசேயர் தப்பெண்ணம் கொள்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் விஞ்ஞான கருத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்கன்னா, விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை, தேவனுடைய வல்லமை அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அப்படியானால் மன்னாவுக்கு ஒப்பிடப்பட்ட இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தின், அதாவது இயேசுவின் விஷயத்தில் நாம் என்ன சொல்லலாம்? தேவன் இயேசுவின் சரீரத்தையும் சாட்சியாக பாதுகாக்க வல்லவராய் இருக்கின்றார் அல்லவா? மாம்ச சரீரங்கள் பொதுவாக அழியக்கூடியவைகளாக இருப்பினும் இயேசுவின் இந்த மாம்ச சரீரமானது அழிவை காணாமல் பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார் அல்லவா? ஆணிகள் ஊடுருவப்பட்டதும் ஈட்டியினால் குத்தப்பட்டதுமான இச்சரீரமானது எதிர்காலத்தில் அனைவரும் பார்க்கத்தக்கதாக வெளியே கொண்டு வருவதற்காக எங்கோ வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கிற வேத வாக்கியமும் காணப்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரித்த சரீரமானது, மரித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சரீரமானது அழிக்கப்படவில்லை. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று சொல்ல அடிப்படையில் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ராஜ்யத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாட்சியாக காண்பிக்கும்படி அந்த சரீரமானது என்ன பண்ணப்படும் அப்படின்னா பாதுகாக்கப்பட்டு, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். சகோதர சகோதரி, இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆழமான கருத்து தான் நமக்கு என்ன கொண்டு வருதுன்னா, கிறிஸ்துவின் சரீரம் அங்கிருந்து மறைக்கப்பட்டது ராஜ்யத்துல அது காண்பிக்கும்படியாக, அந்த சரீரத்தை காண்பிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கண்டு துக்கித்து மனம் கசந்து மனம் மாறும்படியாக அந்த சரீரம் காண்பிக்கப்படும். ஏன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? வலது பக்கத்துல ஒரு பேரும் இடது பக்கத்துல ஒரு பேரும் அங்க நிப்பாட்டி கேட்டாங்க, யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? பர் இயேசுவையா, இயேசு கிறிஸ்துவையா? அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? யாரை விடுதலை பண்ண சொல்லிட்டாங்கன்னா, இயேசுவை கொலை செய்யும்படியாகவும் பரபாசை விடுதலை செய்யும்படியாக அவங்க சொன்னாங்க. ஓ, இவர் பொன்னின் இரத்த பழி வருமே, வரட்டும், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க. அந்த கண்ணீர் அங்க அந்த சரீரத்தை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவரையா மெசியாவையா நாங்க என்ன பண்ணணும், இவரை தானே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், இவரையா நாங்க கொலை செய்தோம் என்று சொல்லி புலம்புவார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ மீண்டுமா வந்துருவோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை எனில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நமக்கு எந்த அடிப்படையும் இல்ல. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கலன்னா நாம பிரசங்கிக்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரே, அப்படின்னு என்னத்தை பிரசங்கிக்கிறோம்? ஏனெனில் தேவனுடைய கிருபையால் இயேசு கிறிஸ்துவின் மரணமானது தகப்பனாகிய ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்குமான ஈடுபலியாக காணப்படுகின்றது. அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அது ஈடுபலியாக காணப்படுகிறது. இயேசு இப்படியாக முழு சந்ததிக்குமான தண்டனையை சந்தித்து தம்முடைய மரணத்தின் மூலமாக மரண தீர்ப்பிலிருந்து அனைவரையும் மீட்டு கொண்டபடியினால் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர்தான் மனுக்குலத்துக்கு ஜீவனை கொடுக்க போறாரு. ஏற்ற வேளையில், அதாவது தேவனுடைய நியமிக்கப்பட்ட வேளையில் ஆதாமும் அவனுடைய சந்ததியும் மரண தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்பதாகவும், இதுதான் சுவிசேஷம். ராஜ்யத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மனுக்குலம் உயிர் தெழுப்ப போறாங்க. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாங்கன்னா, தலையும் சரீரமும் சேர்த்து மனுக்குலத்தை உயிர் தெழுப்ப போறாங்க. உயிர் தெழுப்பப்பட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, சீர்படுத்த போறாங்க. கிறிஸ்து மாபெரும் ராஜாவாக தம்முடைய ராஜ்யத்தை
உலகத்தில் ஸ்தாபித்து அதன் வாயிலாக மனுக்குலத்தின் மிகுந்த பாரமாகிய மரண தண்டனையை எடுத்து போடுவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மரணமானது மனிதனுடைய முடிவு அல்ல, அவன் உயிர் தெழ வேண்டும். பாருங்க, அப்ப கிறிஸ்து உயிர் எழுந்திருக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உயிர் தெழுதலும் கேள்விக்குரிய ஆகிவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ அங்க அதன் வாயிலாக மனுக்குலத்தின் மிகுந்த பாரமாகிய மரண தண்டனை எடுத்து போடுவார் என்பதாகும். அப்பொழுது வாசிக்கலாம், யோவான் 5:28 அடிப்படையில, அப்பொழுது கல்லறையில் இருக்கிறவர்கள் அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 1000 ஆண்டு அரசாட்சியில ஆரம்பத்துல அங்க மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலங்கள் வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆமன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சியில முழு மனுக்குலமும் உயிர் திருப்பக்கூடிய சம்பவம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால உயிர் திருப்பப்படும் 1000 வருட ராஜ்யத்தின் மகிமையான வாய்ப்புகளாகிய தேவனோடு ஒப்புரவாகும் விழுகையின் அனைத்து பூரணமன்மையிலிருந்து விடுவிக்கப்படுவதுமான வாய்ப்புகளிடத்திற்கு வருவாங்க. இன்னைக்கு அபூர்ணமாய் காணப்படக்கூடிய அபூர்ண தன்மையில இருக்கக்கூடிய தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற அனைத்து மனுக்குலமும் பிதாவாகிய தேவனோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது சபை தலை மற்றும் சரீரத்தின் மூலமாக ஒப்புரவாக்கப்படுவாங்க. அவருடைய மரணங்கள் அங்க நீக்கப்படும். இதுதான் சுவிசேஷம். ஒருவேளை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் இந்த பிரசங்கம் விருதா. இதை கேட்கிற மக்கள் அவருடைய விசுவாசமும் விருதா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியான ஒரு சுவிசேஷத்தை இயேசு மரித்தார் என்ற உண்மையை, அதே நேரம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் பிரசங்கிப்பது என்பது விருதா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவான கிறிஸ்தவர்களே இதை சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மட்டும் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேச்சு எப்படியா இருக்கும்னா அது முழுமை அடையாது. இது பெயர் கிறிஸ்துவ சொல்லுவாங்க. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியமாய் காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில் சுவிசேஷம் விருதாவாகிவிடும். அதை விசுவாசிக்கக்கூடியவருடைய விசுவாசமும் அங்க விருதாவாகிவிடும் என்று இந்த சகோதரன். அப்போ ஒருவேளை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை எனில் அல்லது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சரியான நம்பிக்கை, உண்மையான ஆழமான நியாயமான வேதம் கூறும் அந்த நம்பிக்கை ஒரு இடத்துல இல்லை என்றால் நமக்கு என்னன்னா அது அறிவீனமான பிரசங்கமாகவும் ஜனங்கள் அதாவது அறிவீனமான பிரசங்கமாகவும் ஜனங்களை வஞ்சிக்கிறதாகவும் காணப்படும். இன்னைக்கு அதனாலதான் பொதுவான கிறிஸ்தவர்களுடைய பிரசங்கம் அன்னைக்கு அதான் நம்ம தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராக. அவங்க அநேக போதகர்கள் திரளா என்ன சொல்றாங்கன்னா உண்மை சத்தியத்தை அவங்க என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாம இப்படியாக அநேகரை அறிவீனமான பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேதக்குழியில் இருக்கிற அனைவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம் பாடத்தின் நிறைவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சில காரியங்களை நம்ம வாசித்து விட்டு நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். நேரம் ஆயிடுச்சு. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம், அவருடைய மரணம். அப்போஸ்தலன் பவுல் நிறைய வசனங்களை உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை பல விதங்கள்ல புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு அநேக விதமான வசனங்களை அங்க நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம ஆதார வசனமாய் வாசித்தோம். மத்தேயு 28:6 அவர் அங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:3-4 வாசித்தோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த வசனத்துல மரித்து என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நமது பாவங்களுக்காக மரித்து, நமது இயேசு கிறிஸ்து மரித்ததுல என்னென்ன ஒரு ஆழமான காரியம் இருக்கு அப்படி பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையிலே தொங்கும் பொழுது பாவம் அறியாத அவர் தேவனுடைய நீதிக்காக கிறிஸ்து நமக்காக பாவமானார். தேவன் என்ன பண்றார்? அவரை நாம் அவருக்குள் மன்னிக்கணும், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக அவர் என்ன பண்றாரு? பாவமாக்கினார். தொடர்ச்சியை வாசிக்கலாம். ரோமர் 8:3. பாவமாக்கினார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சிலுவையிலே தொங்கக்கூடிய கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலானார். ஆதாமுடைய அந்த பாவ மாம்சத்தின் அவர் சாயலானார். அப்படி சாயலாகி பாவத்தை போக்கும் பலியானார். அப்ப என்ன பண்ணாரு? அவருடைய மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மரித்தார், பாவத்தை சுமந்தார், பலியானார். நமக்காக, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக அவர் பாவமானார், பாவமாக்கப்பட்டார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அந்த சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். மரித்தார், அவர் பாவத்திற்காக ஒரே தரம் அங்க மரித்தார் என்று வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:24 24 இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவர் மரித்தார். அவரை மறுக்கும்படி தேவன் ஒப்பு கொடுக்கும்படி செய்தார். நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை என்ன பண்ணார்னா அடக்கம் பண்ணீங்க. அவர் அவிழ்த்தார். மரண உபாதையின் கட்டை அவர் அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக உயிர்த்ததுடைய முக்கியத்துவம் குறித்து பேசியிருக்கிறார். தொடர்ச்சியா வாசிக்கலாம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் மாம்சத்திலே கொலையுண்டப்பட்டார், மரித்தார். அவருடைய சரீரம் தேவனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவமாக்கப்பட்டார், பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை என்ன பண்ண உயிரோடு எழுப்பினார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இத்தோட நான் பாடத்தை முடித்து விட்டு நான் போயிட்டேன்னா அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய மரணத்தை உயிர்த்ததான் பார்த்தோம். சபையினுடைய விஷயத்தை பார்க்கல. 2 வசனங்களை பார்த்து ஒரு 5 நிமிடம் மட்டும் கொடுங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் இவ்வளவா இருக்குது. அதுக்குள்ளதான் நம்முடைய உயிர்த்தெழுதலும் மறைந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த பேரா வாசலாம் சிஸ்டர். 6வது பக்கம் எடுத்துங்க. ரீப்ரிண்ட்ல அது மட்டும் வாசித்து சில வசனங்களை வாசித்து முடித்தரலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 33/24 6வது பக்கம். நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மாற்றம். நமது கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை தம்முடைய உயிர்த்தெழுதலின் போதுதான் பெற்றுக்கொண்டாரே ஒழிய அதற்கு பிற்பாடு அல்ல. அப்போஸ்தலன் கூறுவது போல அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நமது கர்த்தர் தாழ்த்தப்பட்டதையும் பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலின் போது அவர் உயர்த்தப்பட்டதையும் குறித்து பேசுகையில் அப்போஸ்தலன் நமது கர்த்தர் மனிதனாகத்தக்கதாக தாம் பிதாவோடு காணப்பட்டிருந்த போது
பெற்றிருந்த மகிமையை துறந்து வந்தார் என்றும், ஏற்ற வேளையில் கர்த்தர் தம்மை மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்றும், பின்னர் தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்றும் நமக்கு உறுதியளிக்கின்றார். இந்த உயர்த்தப்படுதல் ஆனது அவருடைய உயிர்த்தெழுதலின் மாற்றம் நடைபெற்ற போது அவருக்கு வந்தது. கர்த்தர் எப்படி ஜென்ம சரீரத்தில் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்திருந்தாரோ, இப்படியே அவருடைய சரீரத்தினுடைய அங்கத்தினர்களுடைய விஷயத்திலும் உண்மையாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 11-12 வரிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு, கடைசி வரிகள், ஏன்னா அவர் காளை அல்லவா, பெரிய காளை, நாம் யாரு, ஆடு. இப்போ கடைசி ஒரு வரி மட்டும் நம்மை குறித்து சொல்லு, இப்படியே அவருடைய சரீரத்தினுடைய அங்கத்தினர்களுடைய விஷயத்திலும் உண்மையா இருக்கும். நாம் கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, அப்படி போல ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கும் அங்க எப்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் மாற்றம் நடைபெற்றது, அவருக்கு வந்தது, அது போல நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் மாற்றம் நமக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வசனங்களை வாசிக்கலாம். நமக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஆவிக்குள்ளான ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு என்பதை இந்த சகோதரிய எழுத்துக்கள் அங்க கொடுக்கப்பட்டு வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி கிறிஸ்துவின் சபையாகிய சரீர அங்கங்களாகிய உங்களுக்குள் இருந்தால், உங்கள்கிட்ட இருக்கிற சாவுக்கு ஏதுவான அந்த சரீரங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா உயிர்ப்பிப்பார். நமக்கு முன்பு கடந்து போன சகோதர சகோதரருடைய சரீரங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமது கர்த்தரை எழுப்பின அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மையும் கூட என்ன பண்ணுவாரு, உயர்த்தி எழுப்புவார். அப்படின்னா நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் உயிர்த்து எழுப்புவாரா? அன்புக்குரிய சகோதர சொல்ல ஏற்ற கால சத்தியம் என்ன வாசிக்கலாம். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் பற்றி நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்முடைய உயிர்த்தெழுதல், சபையோட உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நிச்சயமா உயிர்த்தெழுப்புவார் நம்புறோம். நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசுவை உயிர்த்தெழுப்பு, நம்மை உயிர்த்தெழுப்புவார். ஆனா என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 49 வசனங்களை வாசிக்கலாம். கொஞ்சம் நீண்ட வசனங்கள், வேகமாக வாசிக்கலாம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாயில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து எவ்வளவு அருமையாக முக்கியத்துவத்தை எவ்வளவு விதவிதமாக புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை
நாம் வாசிக்காதனால அதை உண்மையை முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அதை சரியாய் புரிந்து கொள்ள. ஆம் அன்புக்குரிய சகோதரர், நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எப்படி ஒரு கோதுமை மணியானது அது விதைக்கப்பட்டு அதுவே முளைக்கல, அது மடிந்து அது ஒரு உருவத்தை கொடுக்குது, அதுபோல நம்முடைய உயிர்த்தெழுதலும் அப்படியாக ஆவிக்குரிய சரீரம் அங்கே நமக்கு கொடுக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்ப அது நமக்கு கொடுக்கப்படும், அல்லது நமக்கு முன்னாடி இருந்த சகோதரர் எப்ப கொடுக்கப்படும் அல்லது கொடுக்கப்பட்டுச்சா? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை குறித்து நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் யாவரும் வேதமானவராய் இருக்கிற அப்படின்னா, அந்த எக்காலம் எப்ப துணிச்சிச்சு? 1874. முதலாவது மரித்தவர்கள் எப்ப எழுந்திருந்தாங்க? 1878. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி மரித்த எல்லாரும் 1878 முன்னாடி வரைக்கும் மரித்த சுவிசேஷ யுகத்தினுடைய பரிசுத்தவான்கள் 1878க்கு பிற்பாடு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுப்பப்படுறாங்க, கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுறாங்க, ராஜ்யம் தொடங்கிருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்க அநேகருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்முடைய வேதமானவர்கள் மத்தியில அல்லது பிரிந்தவர்கள் மத்தியில இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிதம் கர்த்தர் வந்துட்டாரு. ஆனா என்ன ஆகல? ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகல என்று சொல்லக்கூடிய வகுப்பார் காணப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில கிறிஸ்து வந்துட்டாரு, ராஜ்யம் துவங்கிடுச்சு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் துவங்கிடுச்சு. அப்ப அது வரைக்கும் மரித்திருந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு வாசிக்கலாம். அதனை தொடர்ந்து 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இந்த பின்பு யார் அப்படின்னா உயிரோடு இருக்கும். வாசிக்கலாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமன் பிரிய சகோதரர், இந்த வசனம் கூட நமக்கு புரிவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் பக்கத்திலே இருக்கிறனால புரிய சிரமம் இருக்கும். பின்பு நாமும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-54 வசனம் வாசிங்க. அதுல தெளிவா போடப்பட்டிருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உயிர்த்தெழுதலை பத்தி ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 வருடத்துக்கு முன்பதாக 1900 வருடத்துக்கு முன்பதாக வேற என்ன பண்ணிருக்காங்க? பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்னாடி மரிச்சவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அங்க பூமியிலே இளைப்பாரி கொண்டிருந்தவர்கள் உயிர் தெழுந்தாங்க. இப்ப ரகசியம் என்னன்னா, நாம மரிக்கிறோம் அப்படின்னா அந்த இமை பொழுதுல மரிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் எழுந்து நடமாடி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் இமைப்பொழுதுல ஒருத்தவங்க மரிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு முன்பதாக அல்லது முன்பதாக மரித்தவங்க இமைப்பொழுதுல மரிச்ச உடனே அவங்களுடைய என்ன மறுரூபமாக்கப்படுவாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே உயிர்த்தெழுதலை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம். அநேகர் இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்னும் கர்த்தர் வருவார், எல்லா வண்டியோட பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா, மாறானதா வாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை வருஷத்துக்கு போட்டுட்டு இருப்பாங்க? அப்படி ஆராயறது இல்ல. வேத வாக்கியங்களை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு முறையில சொல்றவங்களையாவது என்ன பண்ணலாம், வேத ஆராய்ச்சி கூட்டங்களை கலந்து கொண்டு கேட்கலாம். ஆனா இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, வேத வாக்கியங்களை அநேக சகோதரர்கள் கிண்டலாக சொல்றாங்க. அப்ப கூட என்ன பண்றது இல்ல. தலைவணி என்ன பைபிள் எங்க வச்சு படுக்கிறீங்க? தூக்கம் வரலன்னா என்ன பண்றீங்க?
ஆனா அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்றது இல்ல, புரியறது இல்ல. எவ்வளவு விதங்கள் சொல்றாங்க, பயத்துக்காக வச்சுக்கிறாங்க பைபிள்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டாலும் கூட இதனாலும் உயிர்த்தலின் முக்கியத்துவத்தை அநேகர் அறியாம இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் உயிர்த்ததனுடைய மேன்மையும் அருமையான மகிமையும் அநேகம் பார்த்திருக்கிறோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர், உயிர்த்தெழுதலின் முக்கியம் அவ்வளவு திரளாக பொக்கிஷம் போல கர்த்தர் இரண்டாம் பிரசன்னத்தின் சத்தியம் கொட்டி கிடக்குது. அன்புக்குரிய சகோதரர், நம் பாடத்துக்கு முடிவுக்கு நாம் கடந்து செல்லலாம். மீண்டுமாக அந்த 2 கடைசி ஆதார வசனங்களை வாசித்து நம் பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அந்த தேவ தூதனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு நாமும் சொல்றோம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் பார்த்து, அல்லது இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து நம்ம சொல்றோம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் எவ்வளவாய் காணப்படுகிறது. நம் ஒவ்வொருவரும் இந்த முக்கியத்துவத்தை ஆராய்ந்து இன்னும் தெரியாத அநேகருக்கு இந்த சத்திய வார்த்தைகளை கொண்டு செல்கிற பாத்திரமாய் நாம் காணப்பட தேவன் தாமே ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக அடியானுடைய திருச்சி பட்டணத்தார் யாவருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்களை பற்றி குறிக்கொண்டு, எந்த அளவுக்கு நான் இந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஆனாலும் கூட மற்ற இன்னும் அநேக சகோதரர்கள் மத்தியில எடுத்து சொல்லும் பொழுது அந்த சத்திய வார்த்தைகள் இன்னுமாக நீங்கள் புரிந்து ஆராய்ந்து, நாம் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, இது முதல் எனக்கு நீரின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது போல அந்த நீரின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். வாய்ப்புக்கு நன்றி சகோதரர்.